நாம் கடந்த நாட்களில் தேவனுடைய ராஜ்யம் அதை குறித்து நம்ம தியானித்து வந்தோம். இந்த உலகத்தில் தேவனுடைய ராஜ்யம், தேவன் இயேசு ஒரு ராஜ்யத்தை ஸ்தாபித்து அதை நடத்தி கொண்டிருக்கிறார். இது இந்த உலகத்தோடு கூட முடிந்து விடக்கூடிய ராஜ்யம் அல்ல. இது தொடர்ந்து 7.5 வருஷம் மத்திய ஆகாயத்தில் நடைபெறும். இந்த ராஜ்யம் கண்டினியூ ஆகும். அதைத் தொடர்ந்து 7 வருஷம் மத்திய ஆகாயத்தில், அதைத் தொடர்ந்து ஒரு 1000 வருஷ அரசாட்சி இந்த பூமியிலே உண்டாகும். அதற்கு பிற்பாடு இந்த வானம் இந்த பூமியும் ஒழிந்து போகும் ஒரு நித்திய பரலோக ராஜ்யம். அதுவரைக்கும் இந்த ராஜ்யம் அப்படி தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டே இருக்கிறது. இயேசு கிறிஸ்து ஒரு ராஜ்யத்தை இந்த பூமியிலே ஸ்தாபித்து அவர் ராஜாவாக இருந்து இப்பவும் அவர் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். அது எப்படி என்றால் ஆவிக்குரிய விதத்திலே அது நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதனால்தான் நம்முடைய ராஜ்யம் எப்போ வரும் என்று கேட்டபோது அவர் சொன்னார், அது பிரத்யட்சமாய் வராது, ஆனால் வந்திருக்கிறது. எல்லாரும் பார்க்கும்படி அங்கே இருக்குது எங்கே இருக்குது, அல்லது ராஜா சிங்காசனத்தில் இருப்பார், அவர் ஆளுகை செய்கிறார், அப்படி சொல்லக்கூடிய அளவில் இந்த பூமியிலே அது வராது. இது ஒரு ஆவிக்குரிய ராஜ்யம். இயேசு ராஜாவாக இருந்து ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். அதை தான் இந்த வேதாகமத்தில் பல இடங்களில் உவமைகள் மூலமாக இயேசு அறிவித்தார். மத்தேயு எழுதின சுவிசேஷத்தை நாம் படிக்கும்போது ஏறக்குறைய 50க்கும் அதிகமான இடத்துல ராஜ்யத்தை குறித்து சொல்லப்படுது. ராஜ்யம் என்றால் அது தேவ ராஜ்யத்தோடு தொடர்புபடுத்தி ராஜ்யம், தேவராஜ்யம், பரலோக ராஜ்யம், நித்திய ராஜ்யம் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த ராஜ்யத்தினுடைய முக்கியத்துவம் அதிலிருந்து தெரியும். மத்தேயு சுவிசேஷத்தில் மட்டும் 50க்கும் ஏறக்குறைய 53 இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறதாக சொல்லுகிறார்கள். ஏறக்குறைய 150 இடங்களிலே புதிய ஏற்பாடு முழுவதும் இந்த ராஜ்யத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. எந்த ராஜ்யம் என்றால் இயேசு ஸ்தாபிக்கக்கூடிய ராஜ்யம். அது ஆரம்பித்து விட்டது, அது நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதை சொல்வதற்காக தான் அநேக உவமைகளை இயேசு சொன்னார். அப்போது அந்த ராஜ்யத்தை குறித்து கடந்த நாட்களில் அது ஆரம்பித்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. மனம் திரும்பி மறுபடியும் பிறந்து ரட்சிக்கப்பட்டு அந்த அனுபவத்தின் மூலம் நாம் இந்த ராஜ்யத்துக்குள்ளால் பிரவேசிக்கிறோம். இந்த ராஜ்யம் ஒரு நல்ல ராஜ்யம் என்பதை குறித்தெல்லாம் நம்ம தியானித்தோம். அதுக்கு ஒரு ராஜா இருக்கிறார், அந்த ராஜாவும் ரொம்ப நல்ல ராஜா, அதெல்லாம் நம்ம தியானித்தோம். பிரைஸ் தி லார்ட். இந்த ராஜ்யத்தினுடைய குணங்கள், அதை குறித்து நம்ம போன வாரத்தில் கொஞ்சம் காரியங்கள் தியானித்தோம். இந்த ராஜ்யம் ஸ்தோத்திரம் மற்ற எல்லா பர்வதங்களை விட, பர்வதங்கள் என்று சொல்லக்கூடிய இந்த உலகத்திலே காணப்படிய அசைக்க முடியாது என்று நாம் கருதக்கூடிய எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்ந்ததாக இந்த தேவன் ஸ்தாபிக்கக்கூடிய ராஜ்யம் இருக்கும். ஹல்லேலூயா. அது பர்வதங்களுக்கு மேலாக, பர்வதங்களும் கொடுமுடியில் அது உயர்த்தப்பட்டு மற்ற எல்லா பர்வதங்களுக்கும் மேலாக இருக்கும் என்று சொல்லும்போது எல்லாருடைய கண்களும் இந்த ராஜ்யத்துக்கு நேராக அவருடைய கவனம் போகும். முதல் நூற்றாண்டிலே அப்படி நடந்தது. முதல் நூற்றாண்டிலே ஏறக்குறைய 300 வருஷங்களுக்கு உள்ளாக உலகம் முழுவதும் இந்த சுவிசேஷம் மயமாக்கப்பட்டு அன்றைக்கு இருந்த ரோம அரசாங்கம் பயப்படக்கூடிய அளவில் இந்த ராஜ்யம் முதலிடத்தை பிடித்திருந்தது. அநேகர் ரட்சிக்கப்பட்டார்கள், மனம் திரும்பினார்கள். இந்த சீஷர்கள்லாம் ஆரம்பத்தில் என்ன நினைச்சாங்கன்னா, நம்முடைய நாடு யூதேயா, அதே பாலஸ்தீனா தேசம், அந்த பாலஸ்தீனா தேசத்தில் நம்ம எல்லாம் இருக்கிறோம், நம்ம எல்லாம் சேர்ந்து இந்த தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளாக போகணும்னு நினைச்சாங்க. ஆனால் ஆண்டவர் அவருடைய திட்டம் அதல்ல. அவர்கள் புறப்பட்டு சகல ஜாதிகளையும் சீஷராக்க வேண்டும், உலகம் முழுவதும் இந்த ராஜ்யம் பரம்ப வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம். ஆகையினால் பயங்கரமான உபத்திரவம் ஒன்று வந்தது. அந்த உபத்திரவத்தின் மூலமாக அங்கு இருந்த கிறிஸ்தவர்கள், இந்த ராஜ்யத்தின் பிரஜைகள் என்று எண்ணப்பட்டவர்கள் எல்லாம் பூமியின் எல்லா பகுதிகளிலும் சிதறடிக்கப்பட்டார்கள். ரோம சாம்ராஜ்யத்தினுடைய எல்லா இடங்களிலும் இவர்கள் கடந்து சென்றார்கள். ஆனால் அப்படி பயத்தோடும் நடுக்கத்தோடும் சென்றவர்கள், அவர்கள் எங்கெல்லாம் சென்றார்களோ அங்கெல்லாம் இந்த ராஜ்யத்தை அறிவிக்கிறவர்களாக இருந்தார்கள். அங்கெல்லாம் இந்த ராஜ்யத்தினுடைய சுவிசேஷத்தை அறிவித்தார்கள். அது உலகளாவிய அளவில் ஒரு பெரிய மாற்றத்தை, ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தினது. ரோம அரசாங்கம் இவர்களை கட்டுப்படுத்தும்படியாக முயற்சித்தது, ஆனால் முடியவில்லை. கிறிஸ்தவர்களுக்கு என்று பயங்கரமான உபத்திரவங்களை கட்டவிழ்த்து விட்டார்கள். ஆனால் எவ்வளவுக்கு நேராக ஜனங்கள் உபத்திரவப்பட்டார்களோ அவ்வளவுக்கு நேராக இந்த தேவனுடைய ராஜ்யம் பரவி பெருகிற்று. ஹல்லேலூயா. கடைசி நாட்கள் என்று சொல்லும்போது அந்த கடைசி நாட்களுடைய ஆரம்ப நாட்களில் இப்படிப்பட்டதான சம்பவங்கள் நடந்தது.
உலகத்தில் உள்ள சாதாரண அரசாங்கங்கள் எல்லாம் இந்த தேவ ராஜ்யத்தை குறித்து பயந்தது, நடுங்கினது. காரியம் எப்படியாய் முடியுமோ என்று சொல்லி அவர்கள் எல்லாம் கலங்கினதாக அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகத்திலே நாம் படிக்கிறோம். பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம். அப்படி வந்த ராஜ்யம் பின் நாட்களில் ஏறக்குறைய கிபி 300க்கு பிற்பாடு ஆண்டவர் அந்த உபத்திரவத்தை சற்று நிறுத்தினார். அப்போ கான்ஸ்டன்டைன் என்றக்கூடிய மன்னன் ரட்சிக்கப்பட்டதாக சொல்லுகிறார். உண்மையான ரட்சிப்பான்னு தெரியாது. ஒரு சிலுவை தரிசனத்தை கண்டு அந்த சிலுவையை தன்னுடைய அடையாளமாக வைத்து யுத்தத்திலே வெற்றி பெறுவான் என்று அவனுக்கு சொப்பனத்திலே காண்பிக்கப்பட்டபடியினால் அவன் அந்த வெற்றி பெற்ற போது கிறிஸ்தவர்களுக்கு நிறைய சலுகைகளை கொடுத்தான். அப்பொழுது உலக மக்கள் எல்லாம் உள்ளால வந்து விட்டார்கள். அதுவரைக்கும் கிறிஸ்தவம் பெர்ஃபெக்டாக இருந்தது. அதுவரைக்கும் கிறிஸ்தவன்னா ரொம்ப அதில் அவங்கள்ட்ட பாவம் இல்லை, அவங்க பரிசுத்தமாய் ஆண்டவரை சேவிக்கக்கூடிய அவங்களுடைய ஒரே ஃபோக்கஸ் இயேசுவாக இருந்தது. பிறகு என்ன ஆச்சுன்னா உலக மக்கள் உள்ளால வந்தாங்க. உலகத்தில் உள்ள பண்டிகைகள் வந்தது. வேலைக்காகவும் கிறிஸ்தவர்களுக்கு அநேக இடங்களில் முன்னுரிமை கொடுக்கப்பட்டதனால் வேலை கிடைக்கும், சலுகைகள் கிடைக்கும் என்று சொல்லி கிறிஸ்தவர்கள் உள்ளால வந்தது மட்டுமல்ல, போதகர்களுக்கு ஊழியம் செய்கிறவர்களுக்கு என்று அநேக சலுகைகள் கொடுக்கப்பட்டதனால் சும்மா ஊரில் இருந்தவங்க எல்லாம் போதகர்களாக ஆனாங்க, பாஸ்டர் ஆனாங்க. ஸ்தோத்திரம். சபை என்ன செய்ததுன்னா அப்படியே அதனுடைய தன்மையை அது இழந்து போயிற்று. பிரைஸ் தி லார்ட். இப்பொழுது கடைசி நாட்களில் திரும்பவும் ஆண்டவர் சபையை கட்டுகிற நாட்கள் இது. இந்த அவருடைய ராஜ்யத்தை அவர் ஸ்தாபிக்கக்கூடிய நாட்கள். அப்போ நாம் கடந்த வாரத்தில் படிக்கும்போது கடைசி நாட்கள் என்று படித்தது இனி வரக்கூடிய அந்த தேவாலயத்தை கட்டக்கூடிய ஆலயம், பர்வதத்துக்கு மேலாக உயர்த்த அந்த தேவாலயம் அல்ல, அதற்கு முன்னதாக கடைசி நாட்கள் உண்டாகக்கூடிய ஒரு எழுப்புதல். எல்லாருடைய கவனமும் இந்த தேவனுடைய ராஜ்யத்துக்கு நேராக திரும்பும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ இந்த ராஜ்யத்தினுடைய மேன்மை, இதனுடைய குணங்களை குறித்து நம்ம போன வாரத்தில் கொஞ்சம் தியானித்தோம். என்ன குணங்கள்னா, இதுக்குள்ளால வரும்போது ஆண்டவர் எல்லாரையும் அழைக்கிறார். சகல ஜாதிகளும் இதுக்குள்ளால வருவாங்க, ரட்சிக்கப்பட்டவங்க ரட்சிக்கப்படாதவங்க அப்படின்னு சொல்லி. இது ஒரு நல்ல ராஜ்யம், நல்ல உள்ளால வருவாங்க. உள்ளால வருகிறவர்கள் கர்த்தர் அவர்களை பக்குவப்படுத்துகிறார், சரி செய்கிறார். ஸ்தோத்திரம். என்ன அதுக்கு முன்னால பட்டயத்தை மண் வெட்டிகளாக பண்படுத்துகிற, இதுவரைக்கும் மோசமான வாழ்க்கை வாழ்றவங்க, அடுத்தவங்க பயப்படக்கூடிய அளவில் வாழ்க்கை வாழுகிறவங்க இப்போ என்னவா மாறுவாங்கன்னா மற்றவர்களை பண்படுத்துகிறவர்கள், மற்ற இருதயங்களை பண்படுத்துகிறவர்களாக, பயனுள்ளவர்களாக மாறுவார்கள். அதுபோல ஈட்டி வைத்திருக்கிறவர்கள் ஆத்துமாக்களை அறுவடை செய்கிறவர்களாக மாறுவார்கள். இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு தனிப்பட்ட மனுஷனுடைய வாழ்க்கையில் இந்த தேவ ராஜ்யம் வரும்போது அவன் எப்படி மாறுகிறான் என்பதை பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜனங்கள் எல்லாரும் கவனிப்பாங்க. ஹல்லேலூயா. அதன் மூலம் தேவனுடைய ராஜ்யம் பரப்பப்படும். அப்போ இந்த தேவனுடைய ராஜ்யத்தை குறித்தான அதனுடைய தன்மைகள் எப்படி இருக்கும் என்பதை குறித்து மத்தேயு சுவிசேஷம் 13ஆம் அதிகாரத்தில் நம்ம விதைக்கிறவனுடைய விதையிலிருந்து ஆரம்பித்தோம். இந்த தேவ ராஜ்யம் விதைக்கப்படுகிறது, அது இருதயத்தில் விழுகிறது, அது இருதயத்தில் முளைக்கிறது, முளைத்து பலன் கொடுக்கிறது. ஒன்று 30, 60, 100 பலன் கொடுக்கிறது. சில இருதயத்தில் எந்த பலனும் இல்லை, வசனம் போறதுக்குள்ளாலேயே சத்துருவானவன் எடுத்துக்கொண்டு போய் விடுகிறான். சில இருதயங்கள்ல அது மண் ஆழமாயிராதபடினால், கற்பாறையான இருதயமாக, கடினமான இருதயமாக இருக்கிறபடினால் அது வேரூன்றி அது பலன் கொடுக்காமற் போகிறது. வேரூன்றுவதற்கு வெயில் வரும்போது அது தீந்து போகிறது என்று பார்க்கிறோம். இன்னொரு நிலம் முட்கள் உள்ள இடம், அந்த இடத்துல விதைக்கப்பட்ட விதை வளருகிறது, ஆனால் பலன் கொடுப்பதில்லை. காரணம் சுற்றிலும் இருக்கக்கூடிய நெருக்கமான சூழ்நிலைகள், முட்கள் அதை நெருக்கிறபடினால் அதுவும் பலன் கொடாமற் போகும். ஆனால் நல்ல இருதயத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. நல்ல இருதயம் ஒன்று 30ஆகவும், ஒன்று 60ஆகவும், ஒன்று 100ஆகவும் பலன் கொடுக்கும். அல்லேலூயா. அப்போ விதை ஒன்றுதான். விதை ஆண்டவருடைய வார்த்தை. அது பெர்ஃபெக்ட் வேர்ட் ஆஃப் காட். அதுல எந்த குறைவும் இல்லை. ஆனா பலன் கொடுக்கிறதுல வித்தியாசம் உண்டாகிறது. பலனே கொடுக்காமலும் போகுது, 30 பலன் கொடுக்குது, 60 பலன் கொடுக்குது. அது இருதயத்தினுடைய தன்மையை பொறுத்தது. இருதயம் எவ்வளவுக்கு நேராக அந்த விதையை ஏற்றுக்கொண்டு அந்த விதையை கனி கொடுக்கக்கூடிய அளவில் இந்த இருதயம் எப்படி பாதுகாத்து அதை வைக்கிறதோ அதை பொறுத்து 30, 60, 100 பலன் கொடுக்க. ஆண்டவருடைய சித்தம் என்பது 100 மடங்கு பலன் கொடுக்க. ஏன்னா விதை அப்படிப்பட்டது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதை குறித்து நாம் கடந்த நாட்களில் தியானித்தோம். தொடர்ந்து அந்த பகுதியில் மத்தேயு சுவிசேஷம் 13ஆம் அதிகாரத்தை நாம் படிக்கும்போது அங்கே ஏறக்குறைய 8 உவமைகள், 8 உவமைகளும்
பரலோக ராஜ்யத்தை குறித்தான உவமைகள். 8 உவமைகள் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 8 உவமைகளும் பரலோக ராஜ்யத்தை குறித்தான உவமைகள். இதுல அந்த பரலோக ராஜ்யத்தினுடைய குணங்கள் எப்படி இருக்கும் என்பது அங்கே விவரிக்கப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு உவமையிலும். அப்போ நாம் கடந்த வாரத்தில் தியானிக்கும் போது அந்த குணம், நமக்குள்ளால் இருக்கக்கூடிய குணம், நாம் தேவ ராஜ்யத்துக்குள்ளால போகும்போது நம்முடைய கேரக்டர் எப்படி சேஞ்ச் ஆகிறது, இது இயேசு கிறிஸ்து இந்த ஊழியத்தை அல்லது இந்த தேவ ராஜ்யத்தை ஸ்தாபிக்கும் போதே அவரோடு கூட ஊழியம் செய்யும்படியாக 12 சீஷர்களை அவர் தெரிந்தெடுத்தார். அந்த 12 சீஷர்கள் மத்தியில் வித்தியாசமான ஜனங்கள் இருந்தாங்க. அதில் மத்தேயு 10ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை நம்ம படிக்கும்போது அங்கே ஸ்தோத்திரம் 10:4 கானானியனாகிய சீமோன் என்று சொல்லி ஒரு கானானியனாகிய சீமோன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் நீங்க எடுக்க வேண்டாம். செலோத்தே என்னப்பட்ட சீமோன். இந்த சீமோன், செலோத்தே என்னப்பட்ட சீமோன், இவன் யாருன்னா இந்த தேவனுடைய ராஜ்யத்தை எப்படியாவது நம்முடைய ராஜ்யம் அதை மீட்டெடுக்க வேண்டும் என்று சொல்லி போராடின ஒரு குரூப்பில் உள்ளவன். நான் உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, மல்கியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்துக்கு பிற்பாடு ஏறக்குறைய 400 வருஷங்கள் இருண்ட காலம், தேவன் கிரியை செய்யாத காலம். அந்த நாட்களில் மனிதர்களே, அந்த பாலஸ்தீனா தேசத்தில் உள்ள ஜனங்களே நம்ம சில காரியங்கள்லாம் செய்து நம்முடைய தேசத்தை மீட்டெடுக்க வேண்டும் என்று சொல்லி பல முயற்சிகள் செய்தாங்க. பக்தி மார்க்கமாக அநேகர் வந்தாங்க. அதுதான் பரிசேயர் என்கிறதான கூட்டம். நிறைய துறவிகள் எல்லாம் ஏற்பட்டார்கள், தூண் துறவிகள். அவங்க பக்தி மார்க்கத்தில் நாங்கள் துறவியாகவே எங்களுடைய தேசத்துக்காக இருக்க துறவி தனம் பூண்டவர்கள் நிறைய பேர் இருந்தாங்க. அதுபோல இந்த தேவனுடைய ராஜ்யத்தை நீங்கள் பலாத்காரம் பண்ணணும்னு இயேசு கிறிஸ்து சொன்னார். அதுபோல பலாத்காரமாக நம்முடைய தேசத்தை யாரோ பிடிச்சு வச்சிருக்கிறாங்க. நம்முடைய தேசத்தை ரோமர்கள் பிடிச்சு பலாத்காரம் பண்ணி அவங்களோடு கூட சண்டை போட்டு நம்முடைய தேசத்தை மீண்டெடுக்க வேண்டும் என்று சொல்லி இருந்த கூட்டம் தான் இந்த செலோத்தே என்று சொல்லக்கூடியதான கூட்டம், செலோத்தே. அப்போ அந்த கூட்டத்திலிருந்து ஆண்டவர் ஒருவனை அழைக்கிறார். அவனும் வருகிறான். தேவராஜ்யம், அவன் என்ன ஆரம்பத்தில் அவன் எப்படி வந்தான்னு தெரியாது. ஆனால் அவன் கத்தி எடுக்கக்கூடியவன், பட்டயத்தை கையில் வச்சிருக்கக்கூடியவன், யுத்தம் பண்ணி தான் எதிர்த்து தான் இந்த தேவராஜ்யத்தை ஸ்தாபிக்கணும் அப்படி உள்ள மனசில் இருந்தவன். அதுலேருந்து ஒரு ஆள் ஆண்டவர் தெரிந்தெடுக்கிறார். அதுலேருந்து ஒருத்தனை தெரிந்தெடுக்கிறார். அவன் மனம் திரும்புதலோடு உள்ளால் வந்தானான்னு தெரியாது. ஆனால் இயேசுவோடு கூட இருந்த நாட்களிலே அவனுடைய வாழ்க்கை மாறிற்று. அதுபோல இயேசுவோடு கூட அவர் தெரிந்தெடுத்த சீஷனில் ஒருவர் தான் மத்தேயு. மத்தேயு ஆயக்காரனாகிய மத்தேயு என்று எழுதப்பட்டிருக்கும். அந்த மத்தேயு ஒரு ரோம அரசாங்கத்திற்காக வேலை செய்யக்கூடிய ஒருவன். அவன் யூதன் தான். 2 பேரும் யூதர்கள் தான். 2 பேரும் இஸ்ரவேல் ஜனங்க, ஆண்டவருடைய ஜனங்க, வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகள் தான். ஆனால் 2 பேரும் ரெண்டு விதத்தில் செயல்படக்கூடியவங்க. ஒருத்தன் பட்டயத்தை எடுத்து யுத்தம் பண்ணி தான் இந்த தேசத்தை நமக்கு சுதந்திரிக்கணும்னு இருக்கக்கூடியவன். இன்னொருத்தன் ரோம அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்டு ரோம அரசாங்கத்திற்காக இஸ்ரவேல் ஜனங்களிடத்தில் வரி வசூலிக்கக்கூடியவன். இந்த 2 பேருக்கும் எப்பவுமே செட் ஆகுது. இன்னொரு ஆள் இருந்தார், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். யாரு? யூதாஸ் காரியோத்துன்னு சொல்லக்கூடிய ஒரு ஆள். யூதாஸ் காரியோத்துன்னு சொல்லக்கூடிய ஒரு ஆள் இருந்தார். அப்போ இந்த 2 பேரும் எப்பவுமே ஒத்து போகக்கூடிய சுபாவம் உள்ளவங்க இல்லை. ஒருத்தன் கத்தி எடுக்கிறவன் இந்த ரோம அரசாங்கத்துக்குன்னு சொல்லி வேலை செய்யக்கூடிய இந்த மத்தேயுவை பார்த்தாலே அவனுக்கு கோபம் வரும். அவன் அங்கே இருந்த டைமில் சொன்னால் இவனை கொண்டு போட்டிருப்பான். ஏன்னா அதுதான் அவங்களுடைய வேலையே. நம்முடைய நாட்டிலிருந்து நம்முடைய வளத்தையே சுரண்டி அடுத்தவங்களுக்கு கொடுக்கக்கூடிய துரோகிகள்னு சொல்லி அவங்களெல்லாம் கொல்லக்கூடிய வேலை தான் அவங்க செய்துட்டு இருந்தாங்க. அதுலேருந்து ஒருவனை ஆண்டவர். ஆனால் இந்த 12 பேருக்குள்ளால ஆண்டவர் அப்படிப்பட்ட மோசமான சுபாவங்களை கொண்டு வந்து ஒரு 3.5 வருஷ காலம் அவங்களோடு கூட வைத்திருந்த போது அவர்களுடைய வாழ்க்கை மாறினது. பட்டயத்தோடு கூட வந்தவன் பட்டயத்தை எல்லாம் கீழே வச்சுட்டு இனி இந்த இயேசு சொல்லக்கூடிய வழியிலே போவோம் என்று அவன் தீர்மானம் எடுத்தான். மத்தேயும் ஸ்தோத்திரம், அவன் ஒரு அரசாங்க வேலையில் இருந்தாலும் 2 பேரும் ஒன்றாக செயல்படக்கூடிய அளவில் கர்த்தர் அந்த ராஜ்யத்துக்குள்ளால் ஆண்டவர் கொண்டு வந்தார்.
அப்போ தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளால வரும்போது வித்தியாசமான சுபாவம் உள்ளவர்கள் வரும்போது அவர்களை கர்த்தர் ஒன்றாக இணைக்கிறார். நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவினுடைய சீஷர்களை பற்றி சொல்றேன். மத்தேயு ஒரு ஆளு, இன்னொரு ஆளு யாரு? செலோத்தே எண்ணப்பட்ட சீமோன் தீவிரவாதி. அந்த தீவிரவாதியையும் இங்க இருக்கக்கூடிய யூதர்களுக்கு எதிராக அவங்களிடத்தில் வரி வசூலித்து கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கக்கூடிய அரசாங்கத்துக்கு, ரோம அரசாங்கத்துக்கு கொடுக்கக்கூடிய 2 பேரும் எப்பவுமே செட் ஆகாது. ஆனால் கர்த்தர் இவர்களை ஒரு நோக்கத்தோடு கூட தேவ ராஜ்யம் எப்படி இருக்கும் என்பதை காட்டுகிற அளவில் இந்த இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த சம்பவம் இருக்கிறது. தொடர்ந்து நம்ம அந்த மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலிருந்து சில காரியங்களை நம்ம பார்க்க போகிறோம். முதல் பகுதியாக மத்தேயு 13ஆம் அதிகாரம் 1 முதல் 23 வரை உள்ள வசனங்களில் விதைக்கிறவனுடைய விதையை குறித்த உவமை, அதை குறித்து நம்ம கொஞ்சம் காரியங்கள்லாம் படித்தோம். ரெண்டாவதாக 13ஆம் அதிகாரம் 24 முதல் 30 வரை உள்ள வசனங்களில் களைகளை குறித்த ஒரு உவமை இயேசு கிறிஸ்து அங்கே சொல்லுகிறார். களைகள், அந்த பகுதியை கொஞ்சம் படிக்கலாமா? வேறொரு உவமை அவர்களுக்கு சொன்னார். பரலோக ராஜ்யம், இந்த உவமைகள் எல்லாமே தொடங்கும் போது பரலோக ராஜ்யம் என்று தொடங்கும். பரலோக ராஜ்யம் எப்படி இருக்கும் என்று சொல்லுகிறார். பரலோக ராஜ்யம் தன் நிலத்தில் நல்ல விதையை விதைத்த மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறது. நல்ல விதை என்னது? தேவகுமாரன். நல்ல விதை வசனம். இந்த வசனங்களை விதைத்து இந்த ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுகிறது. இந்த ராஜ்யத்துக்குள்ளால ஜனங்கள் வருகிறார்கள். இயேசுவை பின்பற்றும்படியாக ஜனங்கள் வருகிறார்கள். தேவ ராஜ்யத்துக்குள்ளால வருகிறார்கள். இப்போ அடுத்த வசனத்தை படிக்கலாம். மனுஷர் நித்திரை பண்ணுகை, ரொம்ப முக்கியமானது. மனுஷர் நித்திரை பண்ணுகையில் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருக்காக வாழ வேண்டும், நான் இந்த தேவ ராஜ்யத்தில் இருக்கிறேன், தேவ ராஜ்யத்தில் வரப்போறேன் அப்படின்னு சொல்லி உள்ளால வரும்போது சில சமயங்களில் நம்ம கொஞ்சம் அசந்து விடுறோம். நம்ம தேவ ராஜ்யத்தில் இருக்கிறோமா என்கிறதான அந்த சந்தேகம் நமக்கு உண்டாயிருது. சந்தேகம்னா நம்ம நித்திரைன்னு சொன்னா ஒரு தூக்கமான நிலைமை, அந்த ஒரு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு ஒரு நிலைமை, நம்முடைய மனதை கொஞ்சம் ரெஸ்ட்டுக்கு விட்டுடலாம் அப்படின்னு ஒரு நிலைமை. உள்ளால தேவனுடைய ராஜ்யம் விதைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் நம்ம கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம், கொஞ்சம் அப்படி இந்த உலகத்தை கொஞ்சம் பார்த்துடலாம், உலகம் எல்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அங்கே திரும்பும்போது என்ன நடக்குதாம்? அடுத்து அவனுடைய சத்துரு வந்து கோதுமைக்குள், யாருடைய சத்துரு? யாருடைய? அவன் யாரு? மனுஷனுடைய சத்துரு. நமக்கு ஒரு சத்துரு இருக்கிறான். ஹல்லேலூயா. அவன் விதைக்கப்படும் போதே எடுக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறான். ஒருவேளை உள்ளால விழுந்து கொஞ்சம் முளைச்சு வந்துன்னா பல பிரச்சனைகள் கொண்டு வந்து அந்த விதை பலன் கொடுக்காம ஆக்குகிறான். ஸ்தோத்திரம். நமக்கு ஒரு சத்துரு இருக்கிறான். அவன் என்ன செய்கிறான்னா, வளர்ந்து வரும்போது என்ன செய்கிறான்னா, அதுக்கு இடையில நடுவுல களைகளை விதைத்து விட்டு போனான். களைகளை விதைத்து விட்டு போனான். ஆகவே தேவனுடைய ராஜ்யத்துக்குள் நாம் இருக்கிறோம் என்று சொல்லும் போதே மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். நம்முடைய இருதயத்தில் பிசாசானவன் களை விதைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தேவ ராஜ்யத்தில் தேவ வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கலாம் என்று முன்னாலே வரும்போதே பிசாசானவன் ஒருவன், எதிரி ஒருவன் இருக்கிறான். இது வளர்ந்திருக்க, இது நெருக்கக்கூடிய அளவில் கொஞ்சம் களைகளை விதைத்து விட்டு போனான். அடுத்த வசனம் படிக்கலாம் பாஸ்டர். அது வளர்ந்தது, கதிர் விட்ட போது களைகளும் காணப்பட்டது. கலை எங்க? எது? தேவராஜ்யத்தில். நான் தேவராஜ்யத்துக்குள்ளால வந்துட்டேன், என்னுடைய இருதயத்தை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்துட்டேன். இந்த இருதயத்தில் தேவராஜ்யத்திற்குள்ள வசனம் இருக்கும் போதே ஸ்தோத்திரம், களைகள் விதைக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. உலக பிரகாரமான அநேக காரியங்கள், இன்பங்கள், பாவங்கள், இதெல்லாம் உள்ளால விதைக்கப்படுகிறது. இதுவும் கூட சேர்ந்து வளருகிறது. தொடர்ந்து படிக்கலாம். வீட்டஜமானுடைய வேலைக்காரர். வேலைக்காரர்னா யாருன்னா, நம்ம மாதிரி ஊழியம் செய்கிற ஊழியக்காரர்கள், வீட்டஜமானுடைய வேலைக்காரர்கள், ஆண்டவருக்காக ஊழியம் செய்கிறவர்கள். அவங்க வந்து சொல்றாங்க, நல்ல விதையெல்லாம் விதைச்சோம், நல்ல விதையை விதைச்சோமே, எப்படி இந்த களை வந்தது என்று சொல்லுகிறார்கள். அடுத்தது நாங்க போய் படிங்க பாஸ். ஆண்டவனே, சத்துரு அதை செய்தான் என்றால் அடுத்தது. அப்பொழுது வேலைக்காரர்கள், நம்ம என்ன உற்சாகம் இருக்கக்கூடிய சில வேலைக்காரங்க இருக்கிறாங்க. அவங்க என்ன செய்யறாங்கன்னா வந்து கேட்கிறாங்க, ஆண்டவரே
நாங்க நாங்கள் போய் அவைகளை பிடுங்கி போட உமக்கு சித்தமா என்று கேட்டார்கள். அதற்கு அவன், வேண்டாம், களைகளை பிடுங்கும் போது கோதுமையும் கூட செல்வங்களை பிடுங்குவீங்க, கோதுமையும் கூட பிடுங்குவீங்க. அதனால இந்த களையை பிடுங்கக்கூடிய காரியத்தில் ஆண்டவர் சொல்றார், நீங்க வெயிட் பண்ணுங்க, வெயிட் பண்ணுங்க, நீங்க யாரும் களை பிடுங்க வேண்டாம், ஒரு நாள் வருகிறது. இந்த உலகத்தில் உள்ள தேவ ராஜ்யத்தில் களைகளும் கூட சேர்ந்து, ரெண்டும் ரொம்ப வித்தியாசம் எல்லாம் தெரியாது. எப்பன்னா கதிர் விடும்போது தெரியும், ஒன்று நல்ல கதிர் விடும், இன்னொன்று என்ன செய்யாது, கதிரே வராது, பலன் வராது. சரி, தொடர்ந்து படிக்கலாம் பாஸ்டர். இரண்டும் வளரட்டும், ரெண்டும் வளரட்டும். நமக்கு சில சமயங்களில் தோணும், அநியாயமா ஆண்டவருடைய பிள்ளைகள்னு சொல்லி உள்ளால வராங்க, ஆனால் வெளியே போனால் துன்மார்க்கமான வாழ்க்கை வாழ்றாங்க. வெளியே போனால் தேவனுடைய ராஜ்யத்தின் பிள்ளைகள்னு சொல்றாங்க, ஆனால் கெட்ட வாழ்க்கை வாழ்றாங்க. அவங்க நல்லா இருக்கிறாங்க, நல்லா வளர்ந்துட்டு தான் வருது. கடவுள் ஒரு அடி கொடுத்தாருன்னா இவங்க எல்லாம் இப்படி இருப்பாங்களா, கடவுள் உண்மையாக இருக்கிறாங்களா, கடவுள் இருக்கிறாரா அப்படின்னு கேள்வி கூட சில சமயங்களில் வரும். ஏன்னா துன்மார்க்கர், சங்கீதக்காரன் துன்மார்க்கர் வளர்ந்து வராங்க, அவங்களுக்கு ஒன்றும் நடக்கிறது இல்லை. அப்போ ஆண்டவர் ஏற்படுத்தக்கூடிய இந்த தேவ ராஜ்யத்திலும் கலைகள் அது வளர்ந்து வருகிறது. தொடர்ந்து படிங்க பாஸ்டர். அறுப்பு காலம் என்று ஒன்று வரும், அது இப்ப இல்ல, இப்ப இந்த தேவ ராஜ்யம் அப்படியே மூவ் ஆகிட்டே போகுது. இதனுடைய அறுப்பு காலம் என்று ஒன்று, அறுப்பு காலம் வரும்போது முதலாவது களைகளை பிடுங்கி அவரை சுட்டரிக்கிறதுக்கு கோதுமையோ. அப்ப ஆண்டவருக்கு தேவை வேற ஒண்ணும் இல்லை, அதுல இருந்து எடுக்கக்கூடிய மணி, கோதுமை மணிகள். ஹல்லேலூயா. அந்த கோதுமை மணிகள் களஞ்சியத்தில் சேர்த்து வைக்கப்படும் சொல்றார். அப்போ இந்த தேவனுடைய ராஜ்யம் எப்படி மூவ் ஆகுதுன்னா, எப்படி வளர்ந்து பெருகி வருகிறது என்றால், இதோடு கூட கொஞ்சம் கலைகளும் இருக்கும். எப்படி இயேசு கிறிஸ்துவினுடைய சீஷர்களுக்குள்ளால யூதாஸ் காரியோத் என்று இருந்தானோ, அதுபோல சில கலைகளும் என்ன செய்யணும், ஆண்டவர் சொன்னார், அவனை இயேசு கிறிஸ்துவினுடைய நாட்கள் வரைக்கும் இந்த 3.5 வருஷத்துல அவருக்கு நல்லா தெரியும் இவன் தான் ஆளுன்னு சொல்லி. ஆனா ஒண்ணுமே வளர விட்டுட்டாரு, வளர்ந்து வான்னு விட்டுட்டாரு. அவனை கடைசி நிமிஷத்துல வாய்ப்பு கொடுக்கப்பட்டது, அவன் அந்த வாய்ப்பை தவற விட்டான். ஸ்தோத்திரம். 30 வெள்ளிக்காசுக்காக இயேசுவை அவன் காட்டி கொடுத்தான். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த பிசாசு, இந்த சத்துரு, இங்க சொல்லப்பட்ட எதிரி, அவன் இப்படிதான் நம்முடைய வாழ்க்கையில அவன் கிரியை செய்கிறான். ஸ்தோத்திரம். அவன் தவறான காரியங்களை நமக்குள்ளால விதைத்து விட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி அவன் இருந்துருவான். ஆதாம் ஏவாளுடைய வாழ்க்கையில அப்படிதான் ஒரு தவறை கொண்டு விதைத்து விட்டான். எப்படி விதைச்சான்னா, நீங்க இந்த பழத்தை சாப்பிட்டா சாகவே மாட்டீங்க, இது சாப்பிட்றதுக்கு நல்ல ருசியா இருக்குது, பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது, சாப்பிடுங்களேன் அப்படின்னு சொல்லி அதனுடைய தீமைகளை அவன் சொல்லாமல் நன்மையானதை மட்டும் சொல்லி, நன்மையான கேட்கறதுக்கு இனிமையானதை சொல்லி அவங்களை வஞ்சித்து சாப்பிட வச்சுட்டான். சாப்பிட்ட உடனே இவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, நம்ம ஒரு தவறு செய்துட்டோம். கண்கள் திறக்கப்பட்டது, தேவனோடு உள்ள உறவு துண்டிக்கப்பட்டு விட்டது. உடனே அவங்களுக்குள்ளால ஒரு உணர்வு வருகிறது, பாவ உணர்வு. என்ன செய்கிறது? பிசாசுகிட்ட போன அவன் சொல்லுவான், இல்ல இனி எனக்கு தெரியாது, இனி உங்களுடைய பாடு. அவன் ஒரு குற்ற மனசாட்சி, பாவம் செய்கிறத விட பாவத்தை குறித்தான ஒரு குற்ற மனசாட்சியை உள்ளால விதைச்சிட்டு போயிடுவான். அந்த மனசாட்சியினால நம்ம தான் கஷ்டப்படணும். அந்த குற்ற மனசாட்சி உறுத்திட்டே இருக்கும். அதுபோல யூதாஸ் காரியத்தும் அப்படிதான், தவறு செய்துட்டேன் உணர்ந்துட்டான். இப்ப சொல்றான், வெள்ளிக்காசை கொண்டு தேவாலயத்தில் வரேன், அங்க வர ஜனங்கள்ட்ட சொல்றான், நான் குற்றமில்லாத ரத்தத்தை காட்டி கொடுத்து விட்டேன், நீங்க கொடுத்த காசு தேவாலயத்தில் கொண்டு வந்து அவங்க சொன்னாங்க, அது ஓம் பாடப்பா, நீ 3.5 வருஷம் இயேசுவுக்கு கூட இருந்திருக்கிற, அவரை பற்றி நல்லா தெரியும், இப்ப நீ காட்டி கொடுத்தா அது ஓம் பாடு. அவனுக்குள்ளால ஒரு குற்ற மனசாட்சி. இந்த குற்ற மனசாட்சியோடு கூட அவன் இயேசுவிட்ட வந்திருக்கலாம். ஸ்தோத்திரம். இங்க பாருங்க, நாம் இந்த உலகத்துல செய்யக்கூடிய பல தவறுகள் இருக்கிறது. அதெல்லாம் அந்த தவறுக்கெல்லாம் மன்னிப்பு கொடுக்க நாம் சரியான இடம் இயேசு. பிசாசுகிட்ட போகவே முடியாது. நம்ம சில பொருள்கள் எல்லாம் வாங்கும்போது, கடையிலேருந்து வாங்கும்போது அதில் எழுதியிருப்பாங்க, ஒன்ஸ் சோல்ட்
will not be taken back. ஒரு தடவை நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா அதை திருப்பி எடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி அதில் எழுதி. அந்த பிசாசுடைய வேலையும் அதுதான். அவன் நிறைய காரியங்களை நமக்காக விற்கிறான். பாவத்தை எல்லாம் கொண்டு வந்து விதைக்கிறான். விதைச்சிட்டு இனி எனக்கு தெரியாதுன்னு சொல்லி நிற்கிறான். அப்போ என்ன செய்கிறது? மனுஷன் நிர்பந்தமான நிலைமைக்குள்ளால இருக்கிறான். ஒரு பக்கம் ஆண்டவருடையது பிரிக்கப்பட்ட ஒரு வருத்தம், நான் அவருக்கு கீழ்ப்படியலையேன்னு உள்ள ஒரு வருத்தம். மறுபக்கம் இந்த இன்பத்தை கொண்டு வந்த பிசாசு கிட்ட போய் அவன் எனக்கு தெரியாதப்பா, இனி ஓம்பாடு, நீ வேதனைப்படவோ வருத்தவோ மனசாட்சியில குத்தப்படவோ என்னவும் செய், அவன் மாறி போயிடுவான். இந்த சூழ்நிலையில வந்தடையக்கூடிய யார்கிட்ட கொண்டு போய் கொடுக்கலாம்? இதெல்லாம் யார்கிட்ட கொண்டு போய் கொடுக்கலாம்? ஸ்தோத்திரம். அவர் சொல்றாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, பிசாசு பாரத்தை சுமத்துகிறான். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என் அண்டையிலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அன்னைக்கு யூதாஸ்காரியோத்து அந்த இயேசு அண்டை போயிருந்தால், சிலுவை அண்டை போயிருந்தால் அவனுக்கு மீட்பு கிடைச்சிருக்கும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஒரு அருமையான பாடல் உண்டு. சிலுவை அண்டையில் நம்பி வந்து நிற்கையில் பாவபாரம் நீங்கி வாழ்வடைந்தேன். இந்த நேரவும் எனதுள்ளத்திலும் பேரானந்தம் பொங்கி பாடுவேன். எந்த நேரவும் எனதுள்ளத்திலும் பேரானந்தம் பொங்கி பாடுவேன். பாவ பாரங்கள் நம்மை அழுத்தும் போது, ஹல்லேலூயா, பிசாசு கொண்டு வந்த வஞ்சனைக்குள்ளால நம்ம சிக்கி வெளியே வர முடியாமல் தவிக்கும் போது, இந்த பாரத்தை எல்லாம் இறக்கி வைக்கக்கூடிய ஒரு இடம் உண்டானால் அது இயேசு. அவர் சொல்லுகிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்க சுமந்துட்டு இருக்க வேண்டாம். பிசாசு சுமத்தினா உண்மைதான், இப்ப நான் அதை ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கிறேன். என்னிடத்திலே வாருங்கள், என்னுடைய பாதத்திலே இறக்கி வையுங்கள். அந்த சிலுவையிலே அவர் நம்முடைய எல்லா பாவங்களையும் ஏற்றுக்கொள்ள, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஆயத்தமாக ரெடியாக. அதுக்காகவே தான் அவர் கல்வாரி சிலுவையிலே மரித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இரண்டாவதாக அதே பகுதியில் நம்ம அதனுடைய தன்மைகளை குறித்து படிக்கும்போது, கடுகு விதையை குறித்தான ஒரு உவமை 31, 32 வசனங்கள்ல இருக்கிறது. கடுகு விதை. வேறொரு உவமை அவர்களுக்கு சொன்னார். பரலோக ராஜ்யம் கடுகு விதைக்கு ஒப்பங்கையும் பரலோக ராஜ்யத்தை பற்றி தான் சொல்றார். இது பரலோகத்தில் 2000 அவருடைய வருகைக்கு பிற்பாடு நடக்கக்கூடிய காரியம் இல்லை. இந்த பரலோக ராஜ்யம் இந்த உலகத்திலே அது எப்படி விரிவடைகிறது என்று சொல்லுகிறார். அதனுடைய தன்மை என்ன? அது படிங்க பாஸ்டர். ஒப்பா இருக்கிறது. அதை ஒரு மனுஷன் எடுத்து தன் நிலத்திலே விதைத்தான். அது சகல விதைகளிலும் சிறிதாயிருந்தும் வளரும்போது சகல பூண்டுகளிலும் பெரிதாகி, பாருங்க, அது ஒரு சின்ன விதை தான், கடுகு விதை. அது அப்படியே விதைக்கும் போது, நிறைய கடுகு விதைகள் அப்படியே விதைக்கப்படும் போது அது வளரு, அது பெருகுகிற ஒன்றாக காணப்படுகிறது. இந்த தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டதுதான் என்று சொல்லுகிறார். நம்முடைய இருதயத்தில் மனம் திரும்பும் போது இந்த இயேசுவின் மேல் வைக்கக்கூடிய ஒரு சின்ன விசுவாசம், அது அவர் மேல் அந்த விசுவாசத்தை வைக்க வைக்க இருதயத்துக்குள்ளால அது விதைக்கப்படும். எங்க நிலத்தில் நிலம் என்பது இருதயம். இந்த இருதயத்தில் அது வளர வளர அந்த ஸ்தோத்திரம், அந்த தேவனுடைய ராஜ்யம் நமக்குள்ளாக பெருகுகிறது, வளருகிறது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. அப்போ கடுகு விதைக்கு ஒப்பா இருக்கு பரலோக ராஜ்யம். ஒரு 2 ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்தது படிக்கலாம். 13ஆம் அதிகாரம் 47 முதல் 50 வரை உள்ள வசனங்களை படிக்கலாம். அன்றியும் பரலோக ராஜ்யம் கடல்ல போடப்பட்டு சகல விதமான, எல்லாம் சொல்லுங்க, சகல விதமான மீன்களையும், எல்லாம் சொல்லுங்க, சகல விதமான மீன்களையும் சேர்த்து வாரிக்கொள்ளும். வலைக்கு, அப்போ கடல்ல போடப்படக்கூடிய ஒரு வலைக்கு ஒப்பாக இந்த பரலோக ராஜ்யத்தை சொல்லுகிறார். அந்த வலை ஓகே. இப்போ கடல்ல வலை போட இன்னும் இழுக்கல, இன்னும் இழுக்கப்படல, இன்னும் வலை ஃபுல்லாகல. அதுக்குள்ளால சகல விதமான மீன்களும் வருது, சகல விதமான
மீன்கள். பரலோக ராஜ்யம் எப்படி இருக்குமா? சகலவித மீன்களையும் வாரிக்கொள்ளக்கூடிய வலைக்கு ஒப்பாக இருக்கிறது. சகலவிதமான மீன்கள். அப்போ சகலவிதமான மீன்கள்னா அதில் எப்படிப்பட்ட மீனெல்லாம் இருக்கும்? நாங்கள் முன்னால் எங்கள் ஊரில் வீட்டுக்கு முன்னால் ஒரு வாய்க்கால் ஓடும் மழைக்காலத்தில், இப்போ கிடையாது. அதில் இந்த மீன் எல்லாம் வரும். பஞ்சிலை நம்ம ஒரு மீன் வரும், சின்ன மீன், இவ்வளோ நீளத்தில் இருக்கும், சின்ன மீனாக தான் இருக்கும். அதை பிடிச்சி வளர்க்கலான்னு நம்ம பிடிச்சோன்னா அதனுடைய ஒரு செதில் கலண்டா கூட 3வது நாள் அது செத்து போகும். 2வது நாள் மயங்கிரும், அப்படியே சுற்றிட்டு இருக்கும். 3வது நாள் செத்தே போயிடும். ஒரு சின்ன ஒரு காயம் அதுக்கு ஏற்பட்டால் போதும், அதுக்கு சர்வைவ் ஆகவே முடியாது. இந்த வலைக்குள்ளால வரக்கூடிய மீன்களில் சில மீன்கள் எல்லாம் இப்படி இருக்குது. பரலோக ராஜ்யம்தான், வலை வீசப்பட்டிருக்கிறது, சகலவித மீன்களும் உள்ளால வரணும். சில மீன்கள் எல்லாம் எப்படி இருக்குன்னா, அப்படி லைட்டா சின்ன ஒரு காயம் பட்டாலே என்னால இனி முடியாது, இந்த ஆவிக்குரிய வாழ்க்கை முடியாது, இந்த ராஜ்யத்தில் நான் இனி கண்டினியூ பண்ண முடியாது. நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய சின்ன சின்ன தவறுகள் பெரிய மனசாட்சியிலே பெரிய பாதிப்பை ஏற்படுத்துகிறது. அதனால இந்த ராஜ்யத்துக்குள்ளால வாரவங்க நிறைய பேர் நிலைத்திருப்பதில்லை. சின்ன சின்ன பிரச்சனைகள் மூலமாக இந்த ராஜ்யத்தை விட்டு வெளியேறி விடுகிறார்கள். தேவனுடைய ராஜ்யம் என்பது வலைக்கு ஒப்பாயிருக்கிறது. சகலவித மீன்களையும் உள்ளாலே அது வாரிக்கொள்ளும். நான் போன வாரத்தில் சொல்லும்போது சொன்னேன்னு நினைக்கிறேன், சில இருதயங்கள் கடினப்பட்ட இருதயங்கள், கல்லான இருதயங்கள். அந்த கல்லான இருதயங்களும் நமக்கு வெளியே பார்க்கறதுக்கு தான் அது கல்லா தெரியுமே தவிர, சில காயங்கள் என்னது நல்ல நல்ல ஊக்கமான அடிபட்டோம்னா கல் என்ன செய்யணும்னா உடைஞ்சு போயிடும். கல் உடைஞ்சு போயிடும். அப்போ இருதயம் உடைஞ்சிச்சுன்னா நிறைய பேர் தவறான தீர்மானங்கள்லாம் எடுக்கிறாங்க. இனி அவ்வளவுதான், வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, இனி வேண்டாம், இனி சபையோடு உள்ள ஐக்கியம் வேண்டாம். சிலவங்க சபையை விட்டு வெளியே போயிடுவாங்க. சிலவங்க என்ன செய்வாங்கன்னா, உலக பிரகாரமாக சொல்லணும்னா சிலவங்க சூசைட் பண்ணிடுவாங்க. அவ்வளவுதான், இனி வாழ்க்கையே இல்லை, உடைஞ்சு போச்சு இருதயம் அப்படின்னு சொல்லி. ஆனால் நாம் ராஜ்யத்துக்குள்ளால வரும்போது கர்த்தர் அந்த கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு உள்ளால ஒரு சதையான இருதயத்தை வைக்கிறார். ஹல்லேலூயா. அதுக்கு பிறகு எவ்வளவு அடி அடிச்சாலும் அது உடைந்து போகிறது இல்லை. அது சதையும் ஒருவேளை என்னது சதையினுடைய தன்மை அப்படி எவ்வளவு அமுக்கினாலும் பழைய நிலைமைக்கு சீக்கிரமா வந்துடும். ஹல்லேலூயா. ஆண்டவர் சதையான இருதயத்தை தருகிறார் என்று சொல்லும்போது இப்படிப்பட்ட சுபாவத்தை நமக்குள்ளால வைக்கிறார். அப்போ நம்ம என்ன பார்த்து கொண்டிருக்கிறோம் என்றால் தேவராஜ்யத்தினுடைய சுபாவங்கள். ஹல்லேலூயா. உள்ளால வரும்போது கர்த்தர் தைரியத்தை தருகிறார், நம்பிக்கையை தருகிறார். இன்னும் உள்ளால வரும்போதும் அந்த பஞ்சிலை மீன் போல ஏதோ சின்ன காயம் பட்டவுடன் அப்படி வரக்கூடாது. உள்ளால வரும்போது நான் தேவராஜ்யத்தினுடைய பிரஜையா இருக்கிறேன், எனக்கு ஒரு ஆண்டவர் இருக்கிறார், அவர் நல்ல ஆண்டவர், அவர் காயம் கட்டுகிறவர், ஸ்தோத்திரம், அவர் என்னை இந்த ராஜ்யத்தில் நிலைநிறுத்துகிறவர். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்போ வெளியே இருக்கும்போது நம்ம ரொம்ப வீக்கா இருப்போம். ஆனா தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளால வரும்போது இருதயம் ஹல்லேலூயா அப்படி வல்லமை, கல்லான இருதயம் அல்ல, சதையான இருதயமாக எதையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய, எதையும் தாங்கக்கூடிய, எதையும் சகிக்கக்கூடிய ஒரு நல்ல இருதயத்தை ஆண்டவர் தருகிறார். தேவ ராஜ்யத்துக்குள்ளால இந்த இருதயம் ரொம்ப முக்கியமானது. அது இல்லைன்னு சொன்னால்தான் நிறைய பேர் ஊழியத்தை விட்டே போயிடுறாங்க. ஏன்னா தாங்க முடியல, அவமானம், நிந்தைகள் தாங்க முடியல, அவங்க அடிக்கிற அடி தாங்க முடியல என்று சொல்லி அப்படிப்பட்டவர்கள் ஊழியத்தில் நிலை நிற்க முடியாது. ஏன்னா ரட்சிக்கப்பட்டு தேவ ராஜ்யத்துக்குள்ளால வரும்போதே கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு அவர் சதையான இருதயத்தை வைக்கிறார். எதையும் தாங்கக்கூடிய இருதயத்தை தருகிறார், எதையும் சமாளிக்கக்கூடிய இருதயத்தை தருகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்போ அந்த தேவ ராஜ்யத்துக்குள்ளால வரும்போதே நிந்தைகள் வரும், அவமானம் வரலாம். ஹல்லேலூயா. இதெல்லாம் என்னை உடைக்க போவதில்லை, இதையெல்லாம் இந்த ராஜ்யத்தை விட்டு என்னை பிரிக்க போவதில்லை. நான் இயேசுவுக்காக வருகிறேன். இந்த இயேசு கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்டார், அவர் காயப்பட்டார், ஸ்தோத்திரம், அவருடைய தழும்புகளால் நான் சுகமாகிறோம். ஹல்லேலூயா. அவரை மிஞ்சின காயங்கள் எதுவும் இங்க வருகிறதில்லை. ஹல்லேலூயா. அதான் எபிரேயர்கள் நிருபம் 12ஆம் அதிகாரம் அவருடைய 3-4 வசனங்களை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, ஸ்தோத்திரம், கொஞ்ச நேரம் படிப்பீங்களா? எபிரேயர் 12ஆம் அதிகாரம். இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்கள் சோர்ந்து போக கூடாது. சிலவங்க சோர்வு வந்துடுது,
சோர்வு வந்து அவ்வளவுதான். இனி கூடுகை வேண்டாம், ஜபமும் வேண்டாம், வேத வாசிப்பும் வேண்டாம்னு சொல்லும். சோர்ந்து போகாமல் இருக்கணும்னா என்ன செய்யணும்? தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இப்படிப்பட்ட விபரீதங்களை சகித்த அப்போ நம்முடைய வாழ்க்கையில் எப்படி சோர்வுகள், காயங்கள் வரும்போது ஒன்றை நாம் பார்க்க வேண்டும். இந்த இயேசு எனக்காக காயப்பட்டார். அவரை நாம் தியானிக்கணும். அவர் காயப்பட்டவர், ரத்தம் சிந்தி மரித்தபடியினால் ஒரு பெரிய ரட்சிப்பை அவர் ஏற்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால அவரை நாம் நோக்கி பார்க்க வேண்டும். யாரை நோக்கி பார்க்கணும்னா, இப்படிப்பட்ட விபரீதம், அவர் இந்த பாதையின் மூலமாக கடந்து சென்றவர், இப்படிப்பட்ட விபரீதம் சகித்த அவரையே நாம் நோக்கி பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இன்னும் வலைக்கு உள்ளால சகல விதமான மீன்கள் வரும். இந்த நான் சமீபத்தில் எங்க மீன் வாங்க போயிருக்கும் போது ஒரு மீன் பார்த்தேன். அன்னைக்கு வாங்கிட்டு வந்தேன். ஒரு எங்க ஊர்ல விலாங்குன்னு சொல்லுவாங்க. தலை வந்து பாம்பு மாதிரி இருக்கும், வால் வந்து மீன் மாதிரி இருக்கும். அப்படிப்பட்ட சில மீனெல்லாம் இருக்குது. சர்ச்சுக்கெல்லாம் வரும்போது தேவாலயத்தை பற்றி, தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி தான் சொல்றோம். ராஜ்யத்துக்குள்ளால வந்துட்டோம். இப்போ இந்த ராஜ்யத்துக்குள்ளால எங்க இருக்கிறோம்? ராஜ்யத்துக்குள்ளால இருக்கும்போது நல்ல ஸ்தோத்திரம், வால் மட்டும் தெரியும், மீன் மாதிரி தெரியும். இங்க இருந்து வெளியே போய் வேற ஒரு இடத்துல காட்டும்போது, நான் யார் தெரியுமா? இந்த தலையை காமிச்சிடும், பாம்பு. அப்படிப்பட்ட சில மீன்கள் எல்லாம் இருக்குது வலைக்குள்ளால. சகலவித, ஏன்னா சகலவித மீன்களையும் வாரிக்கொள்ளணும். அது ஸ்தோத்திரம். இன்னும் சில மீன்கள் இருக்குது. அந்த மீன் எப்படின்னா, நாங்கள் முன்னால் எங்களுடைய ஊரில் அந்த குளம் எல்லாம் க்ளீன் பண்ணும்போது ஒரு நாள் மீன் பிடிக்கக்கூடிய நாள், அந்த மீன் பிடிக்க போகும்போது உள்ளால சில மீன் இருக்கும், தேளி மீன் சொல்லுவாங்க. சுற்றிலும் பயங்கர முள்ளா, தெரியாமல் அதுக்கு கொண்டு போய் கை வச்சுட்டோன்னா அவ்வளோதான், கை அப்படி கிழிஞ்சு போயிடும், அவ்வளவு முள். அது இப்படி ஒன்று குறைஞ்சோன்னா போதும், கையெல்லாம் கிழிஞ்சிடும். அப்படிப்பட்ட சில மீனெல்லாம் இருக்குது. அப்படிப்பட்ட சில மீனெல்லாம் இருக்குது. அப்போ அதை பார்க்காலே கொஞ்சம் தூரமாக தான் நிற்கணும் போல தெரியும். அப்போ இப்படி சகலவித மீன்களையும் வாரிக்கொள்ள, பல சுபாவம் உள்ள, பல கேரக்டர் உள்ள எல்லாவற்றையும் ஒரு வலைக்குள்ளால, ஒரே வலைக்குள்ளால ஸ்தோத்திரம் கொண்டு வந்து ஆண்டவர் எப்படி நடத்திட்டு போறார். அப்போ அந்த முள்ளுள்ள மீனெல்லாம் உள்ளால வரும்போது கொஞ்சம் அமைதியை காத்துக்கொண்டு, கொஞ்ச நாள் நான் வலைக்கு உள்ளால இருக்கிறேன், வலைக்கு உள்ளால தான் இருக்கிறேன், அதனால இங்க வெளியே உள்ள மாதிரி காட்ட முடியாதுன்னு நினைச்சுக்கிடணும். என்ன, வலைக்கு உள்ளால வந்துட்டேன். அது மாறலைன்னா கடைசியில் எல்லாத்தையும் செக்ரிகேட் பண்ணக்கூடிய நாட்கள் வரும். கடைசியில் கெட்டது, காயப்படுத்துறது எல்லாத்தையும் தூக்கி தூர போட்டுருவாங்க. இப்போ இல்லை, இப்போ வலைக்குள்ளால தான் இருக்கிறோம். இப்போ வலைக்குள்ளால இருந்து அப்படியே போயிட்டு இருக்கிறோம். முள்ளுகள்லாம் இருக்கட்டும். ஆனால் அது அமைதி. இந்த நோவாவுடைய நாட்களில் ஆண்டவர் அவன்கிட்ட ஒரு பேழையை செய்ய சொன்னார். பேழையை செய்து சகல வித பிராணிகள், எல்லா விதமான பிராணிகளையும் உள்ளால ஜோடு ஜோடாக சேர்க்கணும் அப்படின்னு சொன்னார். சின்ன எல்லா இருக்கக்கூடிய அளவில் உள்ள ஒரு பேழையை செய்தார். அதற்கு ஆகாரத்துக்காக கொஞ்சம் எல்லாம் சேர்த்து வச்சிருப்பாங்க. கூப்பிடும்போது இந்த பேழைக்குள்ளால சிங்கம் 2 எண்ணம் வந்தது, கரடி 2 எண்ணம் வந்தது. இதெல்லாம் முன்னால் வந்து ஏறிச்சு. பிறகு மெதுவாக 2 மான் வருது உள்ளால. அந்த மான் உள்ளால இருந்து பார்க்கும்போது பக்கத்தில் யார் இருக்கிறது? சிங்கம், கரடி, இதெல்லாம் இருக்குதும். இந்த மான் வந்து இதுக்கு கூட நமக்கு எப்படி சரியாகணும்னு பின்னால் போனால், இல்லை இந்த பேழைக்குள்ளால வர்றதுக்கு அழைச்சிருக்கிறாரு. அப்போ அங்கே என்ன நடந்ததுன்னா, சிங்கம் சிங்கமாக தான் இருந்தது, ஆனால் சிங்கத்தினுடைய கேரக்டர் எல்லாம் போயிடுச்சு. மற்ற அனிமலை பார்த்தா கடிக்கக்கூடிய, என்ன, சிங்கம் கர்ச்சிக்கக்கூடிய தன்மை, அதெல்லாம் மாறி போச்சு உள்ளால வந்து. கரடிக்கும் பசி வரும்போது நம்ம பக்கத்தில் இருக்கிற 2 பேரை காலி பண்ணலாமான்னு யோசித்தா அதனுடைய சுபாவமே மாறி போச்சு. எங்க இருக்கிறோம்? பேழைக்குள்ளால இருக்கிறோம். ஆண்டவர் கூப்பிட்டதுனால உள்ளால வந்திருக்கிறோம். தேவ ராஜ்யத்துக்குள்ளால வரும்போது அப்படிதான். தேவ ராஜ்யத்துக்குள்ள வெளியே ஒருவேளை சிங்கமா இருக்கலாம்,
வெளியே ஒருவேளை கரடியா இருக்கலாம். தேவ ராஜ்யத்துக்குள்ளால வரும்போது இது எல்லாரையும் ஒன்று சேர்க்கக்கூடிய ஒரு ராஜ்யத்துக்குள்ளால வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. இங்க சிங்கமா தான் இருந்தாலும் இங்க இருக்கும்போது சிங்கத்தினுடைய தன்மைகள் எல்லாம் மாறணும். ஹல்லேலூயா. இங்க இருக்கும்போது கரடியுடைய குணாதிசயம் எல்லாம் மாறணும். உள்ளால வரும்போதே நினைக்கணும், இங்க பக்கத்துல மான் எல்லாம் இருக்கும், முயல் எல்லாம் இருக்கும், யாரையும் வேட்டாடிடக்கூடாது, யாரையும் துரத்தி பேழை விட்டு வெளியாக்கிடக்கூடாது அப்படின்னு உள்ள ஒரு சிந்தை தேவ ராஜ்யத்துக்குள்ளால வரணும். ஹல்லேலூயா. அந்த குணம், ஸ்தோத்திரம், தேவ ராஜ்யத்துல அந்த குணம் மிகவும். அதனால இயேசு கிறிஸ்து அந்த ஓமையை சொல்லும்போது சொன்னாரு, சகல மீன்களையும் வாரி கொள்ளக்கூடிய ஒரு வலை. அதுக்குள்ளால சகல மீன்களும் வரும், சகல குணம் உள்ளவங்க வருவாங்க. ஸ்தோத்திரம். உள்ளால வரும்போது, இந்த தேவ ராஜ்யத்துக்குள்ளால வரும்போது அவனுடைய கேரக்டர், சுபாவம் எல்லாம் மாறணும். மாறலைன்னா அவர் கடைசியா பார்த்துக்கிடுவார். களை எடுக்க போயிடக்கூடாது, அறுவடை செய்ய போயிடக்கூடாது. அவர் பார்த்துட்டு இருக்கிறாரு, இது ஒரு நாள் என்று வரும், அன்னைக்கு கெட்ட மீன்கள் எல்லாம் தூக்கி தூரப்படக்கூடிய ஒரு நாள் வரும், பதரை எல்லாம் தூக்கி தூரப்படக்கூடிய ஒரு நாள் வரும், அதெல்லாம் முதலாவது சுட்டரிக்கக்கூடிய நாள் வரும். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அப்போ தொடர்ந்து நம்ம இன்னொரு ஓமை அங்கு படிக்கிறோம். 13ஆம் அதிகாரம், மத்தேயு 13ஆம் அதிகாரம் 33. நம்ம என்ன படிச்சுட்டு இருக்கிறோம்? தேவராஜ்யத்தினுடைய சுபாவங்கள், தன்மைகள், தேவராஜ்யத்துக்குள்ளால வரும்போது இந்த ராஜ்யம் எப்படி இந்த உலகத்திலே செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். அதுதான் பார்த்துட்டு இருக்கிறோம். நம்ம தேவராஜ்யத்துக்குள்ளால வந்து எப்படி மாற வேண்டும் என்பதை பார்த்து கொண்டிருக்கிறோம். அடுத்தது 13ஆம் அதிகாரம் 33, 34 வசனங்கள். வேறொரு ஓமை அவர்களுக்கு சொன்னார். பரலோக ராஜ்யம் ஆரம்பி. பரலோக ராஜ்யம் எப்படி இருக்குமா? பரலோக ராஜ்யம் புளித்த மாவுக்கு ஒப்பா இருக்கிறது. அதை ஒரு ஸ்திரீ எடுத்து முழுவதும் புளிக்கும் வரைக்கும் 3 படி மாவுல, கொஞ்சம் மாவு தான் புளிச்ச மாவு, அதை எடுத்து என்ன செய்தார்னா முழுவதும் புளிக்கும் வரைக்கும் 3 படி மாவுல அடக்கி வைத்தாள் என்றார். அடுத்தது இந்த ஓமைகளாக சொல்றதுல இது ரொம்ப முக்கியமானது. என்னது? கொஞ்சம் மாவு, புளிச்ச மாவு, அதை எடுத்து 3 படி மாவுல கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டார். என்ன சொல்றாரு? இதில் இருக்கக்கூடிய அந்த புளிப்பு தன்மை புளிப்பில்லாத மற்ற மாவை எல்லாம் கொஞ்சம் நேரத்துக்குள்ள, ஒரு நைட்டுக்குள்ளால, அது அடுத்த நாள் நமக்கு எல்லாம் தெரியும் இல்ல, மாவு புளிக்க வைக்கிறது சில வேலையெல்லாம் செய்வாங்க. அடுத்த நாளையில அது எல்லாவற்றையும் உப்ப பண்ணிவிடும், எல்லாவற்றையும் புளிக்க வைத்து விடும். இப்ப தேவ ராஜ்யத்துக்குள்ளால வரும்போது நமக்குள்ளால உண்டாகக்கூடிய சுபாவங்கள், தெய்வீக சுபாவங்கள், நம்மை சுற்றி இருக்கிற எல்லாரையும், ஒரு வீட்டில் ஒரு ஆள் ரட்சிக்கப்பட்டு வரும்போது கொஞ்ச நாளைக்குள்ளால அந்த வீட்டில் ஒரு பெரிய மாற்றம் உண்டாகணும். ஏன்னா நம்மை பார்த்து கொண்டு நான் ரட்சிக்கப்பட்ட மனம் திரும்பேன்னு சொல்லி நம்முடைய சுபாவங்கள் காண்பிக்க வேண்டும். கொஞ்ச நாளையில அது என்ன செய்யணும்? அந்த வீடை உப்ப பண்ணும், வீடு முழுவதும் புளிக்க செய்யும். கொஞ்ச நாளைக்குள்ள அந்த தெருவில் மாற்றங்களை அது கொண்டு வரும். கொஞ்ச நாள் அந்த சமுதாயத்திலே மாற்றங்களை கொண்டு வரும். ஸ்தோத்திரம். தேவ ராஜ்யத்துக்குள்ளால வரும்போது தேவ ராஜ்யம் நம்ம ஏற்படுத்தக்கூடிய பாதிப்பு அல்லது தாக்கம் என்பது நம்மை சுற்றிலும் உள்ள ஜனங்களை அதே தாக்கத்துக்குள்ளால கொண்டு வரும். ஹல்லேலூயா. இந்த வேல்ஸ் நாடு என்று சொல்லக்கூடிய ஒரு நாடு, வேல்ஸ், நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்களான்னு சிலவங்களுக்கு தெரியும். அங்கே ஒரு காலத்தில் ஒரு எழுப்புதல் வந்ததாக சொல்றேன். இன்னையிலேருந்து ஒரு 200 வருஷங்களுக்கு முன்னதாக அங்கே ஒரு எழுப்புதல். அந்த எழுப்புதல் அந்த நாட்டில் வந்தபடியினால் கொஞ்ச நாளைக்குள்ளால போலீஸ் ஸ்டேஷனில் கேஸே கிடையாதான், போலீஸுக்கு வேலையே இல்லாமல் போச்சு. நீதிமன்றங்கள் எல்லாம் காலி ஆயிடுச்சான் அப்படின்னு சரித்திரம் சொல்லுது. ஏன் அப்படி ஆயிடுச்சுன்னா, வேல்ஸ், அதுதான் உண்மையான எழுப்புதல் என்பது. நம்ம இங்க வந்து கொஞ்சம் கையெல்லாம் தட்டி இன்னைக்கு ஆராதனை ரொம்ப எழுப்புதலா இருந்து சொல்றது உண்மையான எழுப்புதல் அல்ல. உண்மையான எழுப்புதல் என்பது நம்முடைய வாழ்க்கையில் இந்த தேவ ராஜ்யம் வரும்போது உண்டாகக்கூடிய மாபெரும் தாக்கம். ஹல்லேலூயா. வேல்ஸ் நாட்டில் நடந்ததை சொல்றாங்க. அந்த வேல்ஸ் நாட்டில் இருந்தால் பல இடங்களுக்கு மிஷினரி அனுப்பினாங்க. நம்ம இந்திய தேசத்திலே நாகாலாந்து என்று சொல்லக்கூடிய பகுதிக்கு அங்கிருந்து மிஷினரி வந்தாங்க, ஊழியம் செய்தாங்க.
அதில் ஒரு குடும்பம் ரட்சிக்கப்பட்டது. அந்த குடும்பம் இயேசுவுக்காக வைராக்கியமாக இருந்தபடியினால் நாகாலாந்து, தமிழ்நாடு, இந்திய தேசத்தில் ஒரு ஸ்டேட் முழுவதும் கிறிஸ்தவ ஸ்டேட்னு சொல்லணும்னா நாகாலாந்து மட்டும்தான். நாகாலாந்து முழுவதும் கிறிஸ்தவ ஒரு ஒரு ஸ்டேட், ஒரு கிறிஸ்தவ மாநிலம். இப்போ அவங்க எப்படியெல்லாம் வாழ்றாங்க. ஆனால் அந்த தாக்கம், ஸ்தோத்திரம், வேல்ஸ் நாட்டில் அந்த எழுப்புதல் வந்தபோது பாருங்க, போலீஸ் ஸ்டேஷனுக்கு வேலை இல்லை, நீதிமன்றத்துக்கு வேலை இல்லைன்னு சொன்னா எப்பேற்பட்ட மாற்றத்தை ஒரு புளித்தமா உப்ப பண்ணுகிறது போல அந்த தேசம் முழுவதும் அந்த ஸ்தோத்திரம், அந்த தேவ ராஜ்யம் அப்படி பரம்பிற்று. ஹல்லேலூயா. அப்ப நமக்குள்ளாக உண்டாகக்கூடிய இந்த சுபாவங்கள் நம்முடைய குடும்பத்தை பாதிக்கணும், நம்மை சுற்றிலும் இருக்கிற ஜனங்களை பாதிக்கணும், நம்முடைய சமுதாயத்தை அது பாதிக்கணும். அதான் அதுக்காக தான் இயேசு கிறிஸ்து இந்த ஓமையை சொன்னார். புளித்தமா, முந்தின வசனம் 33வது வசனம், வேறொரு ஊமை அவர்களுக்கு சொன்னார், பரலோக ராஜ்யம் புளித்த மாவுக்கு ஒப்பா இருக்கிறது, அதை ஒரு ஸ்திரீ எடுத்து, இதை எப்படி கூட சொல்லலாம், ஒரு ஸ்திரீ, ஆண்டவர் இந்த சபையை ஒரு ஸ்திரீக்கு ஒப்பிட்டு சொல்லுகிறார். அப்போ சபையினுடைய வேலை என்று ஒன்று இருக்கிறது. அது என்னவென்றால், ஸ்தோத்திரம், நம்மை சுற்றிலும் அநேக ஜனங்கள் இருக்கிறாங்க, அவங்களை எல்லாரும் இந்த தெய்வீக சுபாவத்தினால் மாற்றுவது. ஹல்லேலூயா. ஒரு ஸ்திரீ எடுத்து முழுவதும் புளிக்கும் வரைக்கும் 3 படி மாவிலே அடக்கி வைத்தாள். சாதாரணமாக அதை வாசித்தா நமக்கு அது புரியாது. ஆனால் தேவ ராஜ்யத்தை குறித்துதான, பரலோக ராஜ்யத்தை குறித்தான ஒரு உவமை இது. அப்படி அந்த ராஜ்யத்துக்குள்ளால வருகிறவர்கள் மற்றவர்களுடைய வாழ்க்கையில தாக்கத்தை, பாதிப்பை ஏற்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும் என்பதை சொல்லுகிறது. ஸ்தோத்திரம். அடுத்த வசனத்தை படிக்கலாம். 44வது வசனம், 13ஆம் அதிகாரம் 44வது வசனம். அன்றையும் பரலோக ராஜ்யம் நிலத்தில் புதைத்திருக்கிற பொக்கிஷத்துக்கு ஒப்பா இருக்கிறது. பரலோக ராஜ்யம் நிலத்தில், அது எப்படி இருக்குதான், ஒரு பொக்கிஷம். பொக்கிஷம் என்னது? புதையல். புதையல்னா என்னது? அதுக்குள்ளால ஏதோ ஒன்று விலை உயர்ந்த ஒன்று இருக்கிறது. மற்ற எல்லாவற்றை விட விலை உயர்ந்த ஒன்று அந்த பொக்கிஷத்துக்குள்ளால இருக்குது. இந்த பொக்கிஷம் மிகவும் விலை உயர்ந்தது. அப்ப தொடர்ந்து நம்ம படிக்கும்போது, அதை ஒரு மனுஷன் கண்டு, அவன் பார்த்தான், இதுக்குள்ளால ஒரு விலையேற பெற்ற பொக்கிஷம் இருக்கிறது. ஹல்லேலூயா. பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டது, அது விலையேற பெற்ற ஒன்று. இந்த உலகத்தில் உள்ள மற்ற எல்லாவற்றை சேர்த்தாலும் ஒரு ஆத்துமாவுக்கு அது ஈடாகாது என்று சொல்லப்பட்டது போல, இந்த பரலோக ராஜ்யத்துக்குள்ளால் நாம் அடியெடுத்து வைப்பது என்பது இந்த உலகத்தில் உள்ள மற்ற எல்லாவற்றை காட்டிலும் மேன்மையானது, சிறந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் அதை கண்டான், அதனுடைய விலையை கண்டான், அதனுடைய மேன்மையை கண்டான், அது எவ்வளவு ஸ்தோத்திரம் வலிமையானது என்பதை கண்டான். ஆகவே அவன் என்ன செய்தான்னா, இந்த விலையேற பெற்ற பொக்கிஷத்தை அது புதைத்து, அதை மறைத்து வைத்தான். அவன் மறைத்து வைத்துட்டு போய், இது எனக்கு சொந்தமாக வேண்டும், ஹல்லேலூயா, இது எனக்கு சொந்தமாக வேண்டும் என்று சொல்லி, படிக்க பாப்போம், மறைத்து, உள்ளால ஒரு பெரிய சந்தோஷம், நான் பார்த்துட்டேன், நான் கண்டுபிடிச்சிட்டேன், இருக்குது பெரிய பொக்கிஷம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன செய்தான், அந்த சந்தோஷத்தினாலே போய் தனக்கு உண்டான மற்ற எல்லாவற்றையும் விற்று, நான் நேரமே சொன்னேன்ல, தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்றான். ஏன்னா மற்ற உலகத்திலே காணப்படக்கூடிய மற்ற எல்லாவற்றை காட்டிலும் இது விலையேற பெற்றது. இதை சுதந்திரித்துக் கொள்வதற்கு, வாழ்க்கையிலே எதையும் விற்பதற்கு, விட்டு விடுவதற்கு ஆயத்தமாக வேண்டும். ஹல்லேலூயா. இந்த பரலோக ராஜ்யம் அவ்வளவு மேன்மையானது. ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் பர்வதம் போல காணப்படக்கூடிய, உயர்ந்து தெரியக்கூடிய அநேக காரியங்கள் உண்டு. அவை எல்லாவற்றை பார்க்கிலும் பரலோக ராஜ்யம் என்று சொல்ல வேண்டிய ராஜ்யம், அவர் ஸ்தாபித்திருக்கிற ராஜ்யம் மிகவும் முக்கியமானது. ஹல்லேலூயா. அப்போ இது எவ்வளவு மேன்மையானது, ஸ்தோத்திரம். இதுக்குள்ளால என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா, இதை வாங்குறதுக்கு வேற எதையும் விற்பதற்கு ஆயத்தமாகும். ஹல்லேலூயா. ஒருவேளை இந்த உலகத்தில் காணக்கூடிய பொன் பொருள் அல்லது
அனித்தியமான சந்தோஷங்கள், இதுதான் மேன்மையாக நமக்கு தெரியலாம். நான் சொல்றேன், அவை எல்லாவற்றை விடவும் பரலோக ராஜ்யம் என்கிற ஒரு பொக்கிஷம் அதற்குள்ளால இருக்கிறது. என்ன இருக்கு? அதற்குள்ளால ஆசீர்வாதம் இருக்கிறது, அதற்குள்ளால சமாதானம் இருக்கிறது. உலகம் கொடுக்கக்கூடாத, உலகத்தின் பொருள் கொடுக்கக்கூடாத, உலகத்தில் இருக்கக்கூடிய பணம் கொடுக்கக்கூடிய சந்தோஷமும் சமாதானமும் ஆசீர்வாதமும் இந்த தேவ ராஜ்யத்துக்குள் இருக்கிறது. ஆகையினால் இந்த உலகத்தில் எவைகளெல்லாம் இன்பமாய் தோன்றினாலும் அவற்றை விட்டு இந்த தேவ ராஜ்யத்துக்கு நாம் ஹல்லேலூயா ஆயத்தமாக வேண்டும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதை தொடர்ந்து அடுத்த வசனங்களும் அதே போன்ற அர்த்தம் உடையதுதான். கொஞ்சம் படிக்கலாம். 40 மேலும் அதையும் பரலோக ராஜ்யத்தை பற்றி தான் சொல்றார். மேலும் பரலோக ராஜ்யம் எப்படி இருக்கிறான்? நல்ல முத்துக்களை தேடுகிற வியாபாரி. ஹல்லேலூயா. அதனால தான் தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள்னு சொன்னார். தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுங்கள்னு சொன்னார். ஏன்னா முத்துக்களை தேடக்கூடிய ஒரு வியாபாரி, நல்ல முத்துக்களை அவன் தேடுகிறான். நல்ல முத்துக்கள். அடுத்து என்ன ஆகுது? அடுத்த படிங்க. அவன் ஒரு நாளைக்கு பார்த்தான், விலை உயர்ந்த முத்தை கண்டு போய் தனக்கு உண்டான, அவன்கிட்ட வேறையும் நிறைய முத்துகள் எல்லாம் இருந்திருக்கலாம். விலையேற பெற்றதாக, பிரஷியஸாக தோன்றக்கூடிய இன்னும் அநேக காரியங்கள் அவனிடத்தில் இருந்திருக்கலாம். தனக்கு உண்டான அவை எல்லாவற்றையும் விற்று அதை கொள்ளுகிறான். எதை கொள்ளுகிறான்? பரலோக ராஜ்யம் என்று சொல்லக்கூடிய அந்த முத்தை. காரணம், இந்த முத்து மற்ற எல்லா முத்துகளை விட விலையேற பெற்றது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ சில காரியங்களை, பரலோக ராஜ்யத்தின் சுபாவம் என்பது சில காரியங்களை நாம் விட்டுவிட அல்லது விற்பதற்கு ஆயத்தமாக வேண்டும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த உலகத்தில் மேன்மையாக தோன்றக்கூடிய காரியங்கள், ஹல்லேலூயா, இதை நம்ம எப்படி விட முடியும் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமான காரியம்தான். அதுக்கு தான் இன்னைக்கு யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தை படித்தோம். அதுலேருந்து கொஞ்சம் ஒரு 5 minutes சில காரியங்களை நம்ம தியானிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம். இதுக்கு முன்னதாக நான் ஒரு பேக்ரவுண்ட் ஒன்று சொல்கிறேன். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 5ஆம் அதிகாரத்தில், இடையில ஒரு நாள் இங்கே ஜெபத்தில் நான் அதை ஷேர் பண்ணேன். 5ஆம் அதிகாரத்தில் அங்கு ஏசாயா தீர்க்கதரிசி இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து ஒரு பாட்டு பாடுறார். அந்த பாட்டு என்னன்னா, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் விலை உயர்ந்த திராட்சை செடி, ஒரு திராட்சை தோட்டத்தை குறித்ததான ஒரு பாடல். பாஸ்டர் கொஞ்சம் படிக்கலாமா? அது படிங்க. அவருடைய திராட்சை தோட்டம், அவருடைய திராட்சை தோட்டத்தை குறித்து என் நேசருக்கு ஒரு பாட்டை பாடுவேன். பாருங்க, என் நேசருக்கு மகா செழிப்பான மேடு. எல்லாம் சொல்லுங்க, மகா செழிப்பான மேடு. மகா செழிப்பான மேட்டில் ஒரு திராட்சை தோட்டம் உண்டு. அந்த திராட்சை தோட்டத்தை அவர் வேலி அடைத்தார், அதனுடைய கற்களை பொறுக்கினார். அதிலே நற்குல திராட்சை செடி, தி பெஸ்ட் நற்குல, எல்லாம் சொல்லுங்க, நற்குல திராட்சை செடி. இது யாருன்னா வேற யாரும் இல்லை, கீழே படிக்கும் போது இருக்கும், இஸ்ரவேல் ஜனங்கள் தான் அந்த திராட்சை செடியின் திராட்சை தோட்டம்னு சொல்றாரு. நற்குல திராட்சை செடிகளை நட்டு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு என்னன்னா, இது பழம் கொடுக்கும், இதனுடைய ஜூஸ், இதனுடைய கனி நான் எடுக்கணும். அதனால அதுக்காக ஒரு ஆலையை கட்டி நல்ல திராட்சை, எங்க நட்ட இடம் செழிப்பான மேடு, நல்ல இடம். அந்த திராட்சை செடியினுடைய குவாலிட்டி, த பெஸ்ட் குவாலிட்டி. இதுல எல்லாம் எந்த குறைவும் கிடையாது, நட்டு பராமரிக்கப்பட்டது. தொடர்ந்து படிங்க பாஸ்டர். ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன், இது ஒரு நல்ல திராட்சை பழத்தை தரும் என்று எதிர்பார்த்திருந்தார்கள். அதுவோ கசப்பான பழங்களை தந்தது. ஹல்லேலூயா, கசப்பான பழம், திராட்சை தோட்டம். இந்த திராட்சை தோட்டம் வேற யாரும் இல்லை, கீழே படிக்கும்போது இஸ்ரவேல் ஜனங்கள். இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து ஆண்டவருக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. அப்போ இந்த திராட்சை செடி கற்கள் எல்லாம் பொறுக்கப்பட்டு நல்ல இடத்துல தான் நடப்பட்டது. அது
ஏன் கசப்பான கனிகளை கொடுத்தது? இந்த உலகத்தில் மனுஷன் பாவம் செய்த போது, மனுஷன் மட்டும் அல்ல, பாவத்தின் விளைவான சாபத்துக்குள்ளானான். வேதம் சொல்லுகிறது பூமியும் அதன் மூலமாக சபிக்கப்பட்டது. இந்த பூமியில எவ்வளவு நல்ல இடம் என்று தெரிஞ்சிருந்தாலும் அதுக்குள்ளால சாபம் இருக்கிறது. செடி நட்டா முள்ளு கூட முளைக்கும். எவ்வளவுதான் இந்த பூமியில நல்லவங்களா வாழ முயற்சித்தாலும் கற்பனைகள் இருக்கு, பிரமாணங்கள் இருக்கு, கல்லெல்லாம் பொறுக்கப்பட்டு விட்டது. நல்ல இடத்துல தான் இருக்கிறேன். சிலவங்க சொல்லுவாங்க இல்லையா, பிள்ளைங்கள் எல்லாம் சில இடத்துல எல்லாம் விடக்கூடாது, சில இடத்துல எல்லாம் போய் தங்கக்கூடாது, அந்த இடத்துல உள்ள ஏரியாவே மோசம், அதனால நல்ல இடத்துல கொண்டு போய் நம்ம தங்குறோம்னா நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல ரிலேஷன்ஷிப் உண்டாகும். உண்மைதான். ஆனால் இந்த பூமியில எங்க இருந்தாலும் அது கரைபடக்கூடிய இடம். காரணம், இந்த பூமியே சபிக்கப்பட்டிருக்குது, பூமியே சாபத்துக்குள்ளால இருக்குது. ஆண்டவர் பார்த்தார், எவ்வளவு மேன்மையாக இவங்களை நடத்தியும் இந்த மனுஷனுக்குள்ளால இருந்து வரக்கூடியது என்னது? கசப்பான பழம்தான். அவர் அதை பல இடங்கள்ல டெஸ்ட் பண்ணி பார்த்தார், வனாந்தரத்துல சோதித்து பார்த்தார். முடிவு வந்து கசப்பு தான். என்ன செய்வாங்கன்னா முறுமுறுப்பு, எவ்வளவு நன்மை செய்தாலும் முறுமுறுப்பு, கசப்பு, பழம் கசப்பாகவே இருக்குது. இந்த மனிதனுக்கு என்ன செய்யலாம்? அவர் யோசித்த போது, ஸ்தோத்திரம், இந்த பூமியில் அது நாட்டப்பட்டதுனால, இந்த பூமி சபிக்கப்பட்டிருக்கிறதுனால, இந்த பூமியிலிருந்து அது வேரூன்றி பொருள், இந்த பூமிக்கு அடுத்த காரியங்களை தான் அது விளைவிக்கிறது. பூமிக்கு அடுத்த காரியங்களை, உலகத்துக்கு அடுத்த காரியங்களை அது விளைவிக்கிறது. அதனாலதான் அது கசப்பான பொருட்டை கொடுக்கிறது, கசப்பான பழத்தை கொடுக்கிறது. அதனால நான் ஒன்று செய்ய போறேன்னா, இனி ஒரு திராட்சை செடி, ஸ்தோத்திரம், அதான் இயேசு கிறிஸ்து யோவான் எழுதின சுவிசேஷம் 15 இப்ப அங்க வரலாம். அவர் சொல்றார், நானே மெய்யான திராட்சை செடி. அவர் பரலோகத்திலிருந்து பூமியில வந்த ஒரு திராட்சை செடி. இயேசு சொன்னா, நானே மெய்யான திராட்சை செடி. இவர் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்தவர். இந்த செடியில இந்த பூமியின் சாபங்கள் தாக்க முடியாது. இந்த செடியில இந்த பூமியில் உள்ள கேடுகள் பாதிக்க முடியாது. இந்த செடியில ஆதாமுடைய பாவங்கள் விளைவை ஏற்படுத்த முடியாது. காரணம், இது வானத்திலிருந்து இறங்கி வந்த ஒரு பரிசுத்தமான செடி. ஹல்லேலூயா. பாருங்கள், இந்த உலகத்தில் பிசினஸ் எல்லாம் பண்ணி, கிருஷி செய்து, விவசாயம் எல்லாம் பண்ணி எடுத்து சாப்பிடக்கூடிய எந்த பழத்தை சாப்பிட்டாலும் அப்போ வியாதிகள், பிரச்சனைகள்லாம் வரதான் செய்யும். இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் 40 வருஷம் இந்த பூமியிலிருந்து புசிக்காம வானத்திலிருந்து வந்த மன்னாவை புசித்தார்கள். ஹல்லேலூயா. ஒரு மனுஷன் கூட வியாதிப்படல 40 வருஷத்துல. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். காரணம், இந்த பூமியிலிருந்து விளைவிக்கக்கூடியதெல்லாம் பூமியினுடைய தன்மையுடையதாக இருக்கும். ஆதாமுடைய தன்மைகள் வெளிப்படும். அதனால இரண்டாவது ஆதாமாக, ஸ்தோத்திரம், திராட்சை செடியாக இயேசு வானத்திலிருந்து இறங்கி வந்தார். ஹல்லேலூயா. அவர் இந்த பூமியிலே வந்தார். பூமியில் உள்ள பாவங்கள் அவரை அணுகவில்லை. பூமியில் உள்ள பாவத்தின் விளைவுகள் அவரை அணுகவில்லை. ஸ்தோத்திரம். அதனால ஆண்டவர் நம்ம என்ன செய்தார்னு சொன்னா, ஒரு திராட்சை செடியாக வைக்காமல் மெய்யான திராட்சை செடியாக அந்த இயேசுவிலிருந்து வெளியே வரக்கூடிய, ஹல்லேலூயா, இயேசுவிலிருந்து புறப்பட்டு வரக்கூடிய கொடிகளாக அவர் நம்மை வைத்திருக்கிறார். தொடர்ந்து படிக்கும்போது அங்க இருக்கும், நான் மெய்யான திராட்சை செடி, நீங்கள் எல்லாம் யாரு? கொடிகள். கொடிகள். இந்த கொடி கூட இப்ப திராட்சை செடியிலிருந்து வருது. இந்த கொடி கூட அதுல இருந்து கீழே விழுந்துச்சுன்னா தரையில வேறு போகும். அதுல இருந்து ஒரு பழம் உண்டானா கூட நல்ல பழமாக இருக்காது. அதனால்தான் அங்க சுத்தம் செய்யக்கூடிய ஒரு காரியத்தை செய்யறாங்க. ஸ்தோத்திரம். அவங்க சுத்தம் செய்யும் போது கீழே தரையில படர்ந்திருக்கிறதெல்லாம் கிளீன் பண்ணிடுவாங்க. ஏன்னா இந்த பூமியோடு கூட தொடர்பு இருந்தால் அதுல இருந்து வரக்கூடிய பழம் கசப்பான பழமாக இருக்கும். நிறைய நல்ல காரியங்கள் இருந்தாலும் கெட்ட காரியம் ஒன்று போதும், ஒன்று மட்டும் போதும், முழு திராட்சை ரசத்தையும் கசப்பாக்குவதற்கு, கேடாக்குவதற்கு, கெட்டதாக்குவதற்கு. ஹல்லேலூயா. அப்போ கர்த்தர் நம்ம என்ன செய்திருக்கிறார் என்றால், கொடிகளாக மெய்யான திராட்சை செடியாக அவரோடு கூட அவரிலிருந்து நாம் புறப்பட்டு வருகிறோம். ஹல்லேலூயா. அவரிலிருந்து நமக்கு எல்லாம் வருகிறபடினால், அந்த திராட்சை செடியிலிருந்து நமக்கு எல்லாம் வருகிறபடினால்,
இந்த பூமியில் உள்ள எதுவும் இந்த உலகத்துக்குரியவைகள் அதிலிருந்து வருகிறதில்லை. ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டு நாட்களில் உள்ள ஆசீர்வாதங்கள் எல்லாம் பூமிக்கு அடுத்த ஆசீர்வாதங்களாக இருந்தது. பரலோகத்தின் ஆசீர்வாதங்கள் இருந்து நான் அதிகமாக பூமிக்கு அடுத்த ஆசீர்வாதங்கள். இன்னைக்கு தேவ ராஜ்யத்தின் பிரஜைகளாய் தேவ ராஜ்யத்தினுடைய அங்கத்தினர்களாய் இருக்கிறவர்களுக்கு ஒரு ராஜா இருக்கிறார். அந்த ராஜா நம்மை போஷிப்பிக்கக்கூடிய ஆண்டவர். ஹல்லேலூயா. இப்போ அந்த பிரான்ச், அந்த செடி, அந்த கொடி இதோடு கூட செடியோடு கூட இசைக்கப்பட்டிருக்கிற வரைக்கும் அது நன்றாக இருக்கும். ஹல்லேலூயா. கொஞ்சம் கட்டாச்சுன்னா கொஞ்ச நேரத்தில் அது வாடி போகும். ஆகையினால் நம்முடைய தொடர்பு இயேசுவோடு கூட இருக்கிற வரைக்கும் அப்பதான் இந்த தேவ ராஜ்யத்தில் கனி கொடுக்கிறவர்களாக நம்ம இருப்போம். ஹல்லேலூயா. இந்த இயேசுவோடு கூட நாம் இணைக்கப்பட்டிருக்கும் போது பட்டயங்கள் எல்லாம் மண்வெட்டிகளாக அடிக்கப்படும். ஹல்லேலூயா. இந்த இயேசுவோடு கூட இணைக்கப்பட்டிருக்கும் போது சிங்கம் கரடிகள் எல்லாம் மான்களுக்கு ஒப்பாக இருக்கும். ஹல்லேலூயா. காரணம், இந்த இயேசுவிடத்தில் பாவம் இல்லை. இந்த இயேசு பூமியினுடைய சாபங்கள் அவரை அணுக முடியாது. ஹல்லேலூயா. பூமியினுடைய தாக்கங்கள் நம்மை தாக்காமல் இருக்க வேண்டுமானால் நாம் செடியாகிய இயேசுவோடு கூட எப்பவும் இணைந்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அவரோடு கூட இணைந்திருக்கும் போது நாம் நல்ல கனி கொடுக்கிறவர்களாக இருப்போம். ஹல்லேலூயா. அவரோடு கூட இணைந்திருக்கும் போது 100% 100 மடங்கு பலன் கொடுக்கிறவர்களாக இருப்போம். நம்மிலிருந்து கசப்பான எந்த வேரும் எழும்பாது. ஹல்லேலூயா. கசப்பான கனி கொடுப்பது இல்லாமல் சண்டைகள் இருக்காதங்க. இயேசுவோடு கூட இணைந்திருக்கும் போது வைராக்கியங்கள் இருக்காது. இயேசுவோடு கூட இருக்கும்போது உலகத்தில் காணக்கூடிய பாவங்கள் இருக்காது. இயேசுவோடு கூட இணைந்திருக்கும் போது உலகத்தின் அசுத்தங்கள் நம்மை தாக்காது. காரணம், நமக்கு தேவையானதெல்லாம் இயேசுவிடத்திலிருந்து வருகிறது. இயேசுவோடு கூட இணைந்திருக்கும் போது இந்த உலகத்தின் ஹல்லேலூயா மாம்சத்தின் கிரியைகள் என்று சொல்லக்கூடிய விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிரக ஆராதனை, பொருளாசை, ஸ்தோத்திரம், பொறாமைகள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள் என்று சொல்லக்கூடிய மாம்சத்தின் கிரியைகள் இருக்காது. ஹல்லேலூயா. ஆகையினால் நாம் எப்பொழுதும் இயேசுவோடு கூட இணைக்கப்பட்டிருக்க வேண்டும். எப்பொழுதும். கொஞ்சம் கட்டானாலே வாடி போகும். நம்முடைய தொடர்பு எப்பொழுதும் இயேசுவோடு கூட இருக்க வேண்டும். நம்முடைய எல்லா செயல்பாடுகளுக்கும் நாம் இயேசுவை சார்ந்திருக்க வேண்டும். எல்லா செயல்பாடுகளுக்கும் நம்முடைய ஞானம், அறிவு, சரீர பிரகாரமான தேவைகள், சுகம், பலன், ஆரோக்கியம், இந்த உலகத்தினுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றுக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கக்கூடிய அந்த நல்ல திராட்சை செடியை நாம் சார்ந்திருக்கும் போது உண்மையாகவே நாம் அந்த தேவ ராஜ்யத்தின் பிரஜைகளாக இருப்போம். கடைசி நாட்களில் ரிஜெக்ட் பண்ணப்பட மாட்டோம். ஹல்லேலூயா. பதறா இருந்தோம்னா ரிஜெக்ட் பண்ணப்பட்டுருவோம். ஹல்லேலூயா. இந்த பூமிக்குரிய சுபாவம் உடையவர்களாக இருந்தால் ரிஜெக்ட் பண்ணப்பட்டுருவோம். கடைசியில் ஃபில்டர் ஆகும்போது தூக்கி தூர போட்டுருவாங்க. ஹல்லேலூயா. ஆகையினால் பல சுபாவங்கள் முள்ளுள்ள மீன் மாதிரி இருக்கலாம். ஆனால் இங்கே உள்ளால வந்து நம்முடைய சுபாவங்கள் மாற்றம், உண்மையான சுபாவ மாற்றம் இயேசுவோடு கூட இணைந்திருப்பதனால் உண்டாகும். நம்முடைய முயற்சியினால் மட்டும் உண்டாவதல்ல. சில முயற்சியினால் சில நல்ல சுபாவங்களை நாம் கற்றுக்கொள்ள முடியும், அதை பயன்படுத்த. ஆனால் முழுவதுமாக நாம் நல்ல சுபாவம் உள்ளவர்களாய், கிறிஸ்து விரும்புகிற நற்கனி கொடுக்கிறவர்களாய் இருக்க வேண்டுமானால் முழுவதுமாக இயேசுவை சார்ந்திருக்க வேண்டும். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. இயேசுவோடு இணைந்திருந்து நல்ல பலன் கொடுத்து ஸ்தோத்திரம் அந்த நித்திய ராஜ்யம் வரைக்கும் சென்று செல்ல இந்த உலக ராஜ்ய பிரயாணத்திலே கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஸ்தோத்திரம். நாம் எழுந்து நிற்போம். ஹல்லேலூயா.